வருடத்திற்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியம் உயர்த்தப்படும். 2024ஆம் ஆண்டிலும் அது நடந்துள்ளது. 18 மாத நிலுவைப்படி மீண்டும் விவாத பொருளாகியுள்ளது. பிப்ரவரியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படி கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அனுமானங்களுக்கு இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 ஜனவரி 1 முதல் அவர்களின் அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டது. இதன் விளைவாக மத்திய அரசு ஊழியர்கள் 50% அகவிலைப்படியை பெறுகின்றனர். ஜூலை 1 முதல் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டது. இதன் விளைவாக தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 53% அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. 53% அகவிலை நிவாரணமும் வழங்கப்படுகிறது. 2020 ஜனவரி முதல் 2021 ஜூன் வரை மொத்தம் 18 மாதங்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் நிறுத்தி வைக்கப்பட்டது. நிதி அமைச்சகம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது. நிலைமை சீரானதும் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இன்னும் அந்த நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை. 18 மாத நிலுவைத் தொகை குறித்து பலமுறை விவாதிக்கப்பட்டது. இப்போது நம்பிக்கை ஒளி தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பல அமைப்புகளின் கூற்றுப்படி மத்திய அரசு நிலுவைத் தொகை குறித்து பெரிய அறிவிப்பை வெளியிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.